அடுத்ததாக 29 ஜுஸுனுடைய 3வது பகுதியை பார்க்க போகிறோம். இதிலே 3 சூறா. 2வது பகுதியில் 3 சூறா பார்த்தோம், இந்த பகுதியில் 3 சூறா, அடுத்து 4வது பகுதியிலே அடுத்து 3 சூறா. இப்படி நம்மளுக்கு முதல் பகுதியில் மட்டும் 2 சூறா பார்த்தோம். இப்படி நம்ம 11 சூறாவை இப்படி பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 சூறா என்பது என்ன அப்படின்னு சொன்னால் 72 சூரத்துல் ஜின், 73 முஸம்மில், 74 முத்தஸிர். இது 3ஐயும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, முதல்ல 72 சூரத்துல் ஜின். 1 2 பக்கம் கரெக்டாக வரும் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل وحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. இது பற்றியான ஒரு முன்னறிவிப்பு, அதாவது இதை பற்றியான ஒரு முற்செய்தி நம்மளுக்கு சூரா அஹ்காஃப்ல வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனது ஜின்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்டுட்டு போய் தாவா பண்ணிச்சுன்னு பார்த்தோம்ல. அது இன்னும் விரிவாக இங்கே வருது. இன்னும் அதை தாண்டி ஜின்களை பற்றி நிறைய செய்திகள் அந்த சூறால வருது. சரி, ஓகே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அறிவிக்கப்பட்ட வஹியை சில ஜின்கள் எல்லாம் செவிதாழ்த்து கேட்டது. நபி அவர்கள் ஓதும் போது கேட்டுட்டு சொன்னாங்க, நாங்கள் ஆச்சரியமான குரானை கேட்டோம். அவங்க சிஹ்ருன்னு சொல்லல, புரிந்த ஜின்கள் கூட அது குரான் என்று ஏற்றுக்கொண்டது. சரி, ஹைர். அந்த ஜின்கள் எல்லாம் சொல்லுது, நேர்வழியின் பக்கம் இந்த நபி அழைக்கிறார், இந்த குரான் நம்மை அழைக்கிறது, நாம் அந்த இறைவனுக்கு இப்போது புரிந்து கொண்டோம், அந்த இறைவனை நாம் ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம் என்று அந்த இறைவன் பிள்ளைகளையோ மனைவியோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய மடையர்கள், ஜின்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது, மனைவி இருக்குது, அல்லாஹ் இணை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, மடையர்கள் அப்படியெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்போ நாங்கள் குரானை கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்க்கு மனைவி மக்கள் எல்லாம் அவன் தனித்த இறைவன் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வின் மீது அபாண்டமானது பொய்யை பேச மாட்டார்கள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பேசியிருக்காங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம். மாஷா அல்லாஹ். ஜின்களுடைய வாக்குமூலங்க இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஜின்கள் ஒரு உண்மையை சொல்லுது என்னன்னா, ஒன்னவுக்கான ரிஜால மினல் இன்ஸ், இந்த மனித படைப்புகள் தான், அந்த மனிதர்கள் சில பேர் தான் ஜின்களோட பாதுகாப்பு தேடி ஜின்களை கடவுளாக ஆக்கி வணங்க ஆரம்பித்து பாதுகாப்பு தேடினதுக்கப்புறம் ஃபஸாதுஹும் ரஹக்கா, இந்த ஜின்களுக்கு பெரிய மிதப்பும் ஒரு கர்வமும் வந்துருச்சு. ஏன்னா ஜின்களை வணங்குவாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஜின்களை வணங்கி இருக்கிறாங்க. அதனால வணங்கி ஜின்களை இப்படி கிளப்பி விட்டுட்டாங்க என்று ஜின்களே சொல்லுது. நம்மளுடைய சில ஜின்களை கடவுள் மாதிரி இவங்க ஆக்கி கடவுள் நினப்பை கொடுத்துட்டாங்க, ஆனால் இவைகள் எதுவும் கடவுள் அல்ல என்று ஜின்கள் சொல்கிறது. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி உறுதியாக அந்த ஜின்கள் தெரிந்து கொண்டார்கள். அதாவது அந்த ஜின்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் யாரையும் மறுமையில் உருக்கெடுத்து எழுப்ப மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அல்லாஹ் எழுப்புவான் என்பது எல்லாம் இந்த ஜின்கள் குரானை கேட்டு புரிந்து கொண்டது. ஏன்னா குரானில் எதை எடுத்து ஓதினாலும் கொஞ்சம் தூரம் ஓதிட்டு போனாலும் மறுமை பற்றிய சிந்தனை, உயிர் கொடுத்து எழுப்ப பற்றிய சிந்தனை வந்துடும். சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்து ஜின்கள் இன்னொரு விஷயத்த சொல்லுது. நம்ம முன்னாடிலாம் வானத்துக்கு போய் நல்லா செய்தியை ஒட்டி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம், இப்போ அப்படி முடியலையே அப்படின்னு ஜின்கள் சொல்லிக்கிறது. என்ன, வண்ண லமஸ்ன சம, நாம் வானத்தை தொட்டு பார்த்தோம், வானத்து கிட்டத்தில் போய் நம்ம பார்த்தா வஜது நான் முடியாது ஹரசன் ஷதீதா, நிறைய காவலாளிகளால் நிரம்பி இருக்கிறது. அது பந்தங்களால், அதாவது எரி நட்சத்திரங்கள்லாம் நிரம்பி இருக்கிறது. நம்ம அங்கே போய் உட்கார்ந்துலே கேட்டுட்டு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் வானத்தில் போய் ஒரு இடத்துல உட்காந்து வானவர்கள் பேசக்கூடிய செய்தியெல்லாம் கேட்டுட்டு வந்தோம். உலகத்தில் இது நடக்க போகுது, இவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்காது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் குறிகாரர்கள்டையும் ஜோஷியக்காரர்கள்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சுதுங்க. இது ஒரு பொழப்பாக நடந்து கொண்டிருந்தது. இதை கொண்டு நிறைய பேர் பிழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வருகைக்கு பிறகு அல்லாஹ் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டான், அந்த வாசல் அடைச்சிட்டான். வானவர்கள் நிரப்பி இனிமே ஜின்கள் விட்டு கேட்க முடியாது என்று ஆக்கிட்டான். அது ஜின்களே சொல்லுது, குர்ஆனுடைய வாசகம் இது. வன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயித லிஸம், கேட்பதற்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஜம்முன்னு. ஆனா இப்ப போனா அடிக்கிறாங்க அடி, ஒரு நெருப்பு கங்கை எடுத்து நெருப்பு ஷிஹாப் என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பால் எரியிறாங்க நம்ம மேல. நம்மளுக்காக ரெடியா இருக்கு, ஒரு குச்சி ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குச்சி ரெடியா இருக்கு போனா அடி உள்ள அப்படிங்கிற மாதிரி தீக்கங்குகள் தயார் நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது நம்மளை நோக்கி எரிவதற்காக என்று சொல்லி, இனிமேல் நம்மளால் உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன நடக்குங்கிறத நம்ம முழுசாக கேட்டு வர முடியாது என்று அவைகள் சொல்லி கொண்டன. ஆனால் அப்படி போகிற வழியில் காதலை விழுந்தது மட்டும் ஏதோ ஒன்றை கேட்டுட்டு இந்த பூமியில் குறிகாரர்கள்கிட்ட ஜோஷியர்கள்கிட்ட அந்த ஜின்கள் சொல்கிறது அதில் பொய்யை கலந்து தான் அந்த ஒரு உண்மையில் 99-100 பொய்யை கலந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்காங்க. ஹைர், நம்ம நல்லவங்க இருக்கிறோம், நம்மள தீயவர்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த ஜின்கள் சொல்லுது. அதே மாதிரி நம்மில் முஸ்லீம்கள் இருக்கிறோம், என்னா மின்னல் முஸ்லிமும் மின்னல் காசித்தும், நம்மில் அக்கிரமக்காரர்களும் இருக்கிறோம். அக்கிரமக்காரர்கள் ஃபமன் அஸ்லாம, ஆனால் நம்மில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு பணிந்து விட்டோம். ஜின்கள் பண்ணிடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வலிமையான படைப்பு தான். அப்படி இருந்த போதிலும் நாம் அடங்கி அல்லாஹ்வுக்கு பணிந்து விட்டால் அவர் நேரான வழியே அந்த ஜின்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். முழுக்க ஜின்களுடைய வாக்கு மூலங்கள் இது. அடுத்த பக்கம் அவங்க 574. ஆனால் அக்கிரமக்காரர்கள் வம்மல் காசித்துன் ஃபகானில் ஜஹன்னம் ஹதபா, அக்கிரமக்காரர்கள் அக்கிரமம் செஞ்சுட்டே போயிட முடியுமா? ஜின்கள் ரொம்ப ஆடுது. ஜின்கள் வேற சில ஆடுற ஜின்களை பார்த்து சொல்லுது, அவைகள் அந்த ஜின்கள் எல்லாம் நரகத்தின் எரி விறகுகளாக ஆகப் போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஜின்கள் சொல்கிறது என்று சொல்லி காட்டுறான். அதோட
ரசூல்லா வண்ணல் மசாஜிதில் இல்லா, அல்லாவுடைய பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாவுக்கானது, அல்லாவுடைய ஆலயங்கள் அது ஃபலததுஉம் அல்லாஹதா, அந்த பள்ளிகளிலே அல்லாவுடைய பள்ளியில் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்காதீர்கள். ஏன்னா காபத்துள்ளாலையுமே பல ஷிர்க்கு செய்து வந்தாங்கல்ல, அதே முன்னூற்றி அல்லா சொல்கிறான். அதே மாதிரி வன்னஹு லம்மா காம அப்துல்லா எப்போ நின்று ஓதுறாரு அப்படின்னு அல்லா சொல்கிறான். அப்துல்லானா யாரு? ரசூல்லா சொல்கிறான். ரசூல்லாவை அப்துல்லா என்ற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த இடத்துல, அதாவது அப்துல்லா என்றே சொல்லப்பட்டிருக்கு. அப்திஹி அப்துஹு என்று நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அப்துல்லா, அதாவது நம்முடைய தூதுவர் முகமது அவர்கள் குரானை எடுத்து ஓதினால் சுற்றி வளர்ச்சி நின்றுடுறாங்க இந்த ஜின்கள். ஒரு வாட்டி கேட்டுட்டு போனதோட அந்த ரசனை, அந்த ருசி, அந்த ஆர்வம், அந்த தேடல், அந்த தேட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டு வந்து எப்போ குரான் ஓதுனாலும் அவங்க மொச்சிடுறாங்க, வந்து நின்று கேட்குறாங்க, இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு என்ன புதிய தகவல், அரிய தகவல் என்று கேட்குறாங்க. ஜின்களுக்கு ஆர்வம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த செகண்ட் பார்ட், சூரா ஜின்னோட செகண்ட் பார்ட், அல்லா தஆலா குல் அப்படின்னு அடுத்த ஸ்டைலில் கொண்டு வரோம். நபியை நீங்கள் சொல்லுங்க நபியை சொல்லுங்க, அதாவது நான் ஒரு இறைவனை மட்டுமே வணங்குகிறேன், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எந்த தீங்குக்கும் எந்த நன்மை செய்யறதுக்கு நான் சக்தி பெற மாட்டேன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் யார் என்னை அல்லாஹ்விடம் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் தப்பித்து ஓடக்கூடிய எந்த இடமும் இருக்காதுன்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாம் இல்லா பலாகு மினல்லாஹ் ரிசாலாத்தி, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு தூதுவராக எத்தி வைக்கக்கூடிய பவர் மட்டும்தான் எனக்கு இருக்க தவிர உங்களை யாரையும் நான் அல்லாஹ்ட்ட காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரை யார் நிராகரித்தார்களோ அவர் நரகத்தின் எரிபொருளாக மாறப்போகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மறுமையிலே யார் படையில் பலகீனமானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ பெரிய படைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்கல்ல, பலகீனமானவங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய மறுமை கிட்டையா அல்லது அதுக்கு அல்லாஹ் ஒரு அவகாசம் வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது நபி நீங்கள் சொல்லிடுங்க. மறைவான ஞானத்தை அறிந்த அல்லாஹ்வுக்கு அது தெரியும் சொல்லுங்க. சில நேரங்களில் தனது தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்லாம நேரத்தோதான் ரசூலின், தான் தேர்வு செய்த புரிந்து கொண்ட சில தூதுவர்களுக்கு சில செய்திகளை, சில மறைவான சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எத்தி வைப்பதும் உண்டு, எடுத்து சொல்வதும் உண்டு. அப்போ கூட வானவர்களை அனுப்பி மற்ற மக்களுக்கு அது தெரிய விடாமல் அதை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாம். அடுத்த பக்கம் சூரா முடியுது கடைசி ஒரு ஆயத்தோட 575. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தன்னுடைய தூதுவர்களுடைய பணியை அவன் பரிபூர்ணப்படுத்துவதை அவன் அறிந்து கொள்கிறான். அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முடிச்சிடுறான். அடுத்து 73 முஸம்மில், யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே. அடுத்த சூராக்கு பேர் முத்தஸிர், அதுவும் போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே தான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இது ஆரம்ப காலத்தில் இறக்கி அருளப்பட்ட வஹி, ஆரம்பத்தில் இறங்கின வகையில் இதுவும் ஒன்று. இரண்டாவதாக மூன்றாவதாக இதுதான் இறங்கியது என்பதாக மறுக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. இக்ராவுக்கு பிறகு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த பிறகு குளிர் ஜுரம் ஏற்பட்டு நடுங்கி போய் போத்திக்கிட்டு வீட்டில் கிடந்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இப்படி கடந்துட முடியாது, எந்திரிங்க. யாஹில் முஸம்மில், போர்வை போத்திருப்பவரை எழுந்துருங்கள். குமில் இரவில் எழுவீராக, எழுந்து நிற்பீராக. அப்படின்னா சும்மா கை கட்டி நிற்கிறது இல்லை, தொழுங்க. இல்லை கலீலா, குறைவான நேரத்தை விட்டு அதிகமான நேரம் தொழுவுங்கள். நிஸ்ஃபஹு, அல்லது பாதி இரவு தொழுவுங்க. பாதி இரவுனா நைட்டு 10லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இரவுனா மகரிப்லேருந்து ஆரம்பிக்குது, 6:30-7 மணிக்கு மகரிப்லேருந்து ஆரம்பிக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாதி இரவு தொழுவுங்க. கிட்டத்தட்ட அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 11:30 மணிலேருந்து சுபு வரைக்கும் தொழுவணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது முன்னிரவோ பின்னிரவோ எப்படி நீங்கள் ஆக்கிக்கலாம். பாதி இரவு தொழுங்க. அவில் குஸ் மின்ஹு கலீலா, அல்லது கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அவுசித் அலைஹி, அல்லது கொஞ்சம் அதிகமாக படுத்திக்கிறீங்க. ஆர்வம் அதிகமாக இருந்தால், தெம்பு திறகாத்திர இருந்தால் அதிகப்படுத்திக்கிறீங்க, கொஞ்சம் பலகீனம் இருந்தால் குறைச்சிக்கிறீங்க. ஆனால் ஒரு பாதி இரவாவது நீங்கள் நிற்கணும். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அதில் குர்ஆனை நிறுத்தி தெளிவாக சிந்தனையோடு நீங்கள் ஓதுவீராக. தர்தீல் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. உணர்ந்து ஓதுவது, புரிந்து ஓதுவது, சிந்தித்து ஓதுவது, உச்சரிப்பை மாற்றி விடாமல் நிதானமாக ஓதுவது எல்லாமே இருக்குது. இப்படி குர்ஆனை அழகாக ருசிச்சு ஓதி அரை இரவு நின்று தொழுவுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் தகீலா, இது மட்டும் இல்லை, இன்னும் சில வலுவான வார்த்தைகளை உங்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம். அதான் ஷரிய சட்ட திட்டங்கள். இனிமேல் உங்களுக்கு நோன்பு, ஜக்காத்து, அது இது சட்டங்கள், எல்லா ஷரிய சட்டங்களும் இனிமேல் உங்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இரவில் எழுந்திரிச்சு நீங்கள் வணங்குங்க. பகல் நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நீச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சபஹன் தவீலானா ஒரு பெரிய நீச்சலே இருக்குது அப்படின்னா பகல்லையும் பெரிய பணி இருக்குது. உங்களுக்கு சும்மாலாம் விட்டுற மாட்டான். உங்களுக்கு நபியை தேர்வு செஞ்சுட்டான். இனி பகலில் நீங்கள் தாவா செஞ்சணும், சுற்றி திரியணும், இரவில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழுவணும் என்றால் அதில் சொல்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஒதுங்குங்க. கிழக்கு மேற்கு இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் பாதுகாவலவனை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை புறக்கணிக்கக்கூடியவங்களை அழகாக நீங்கள் அவங்களை விட்டு விலகி வந்து விடுங்கள். தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. வதர்னி வமை யுக்கதிபு, போய் பிப்பவனை என்னை விட்டுருங்க. அவன் விஷயத்தில் நீங்களும் தலை கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் சிபாரிசும் செய்யாதீங்க. அவங்க விஷயத்தில் கவலைப்பட்டு நொந்தும் போகாதீங்க. விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனுக்காக வேண்டி விலங்குகள் எல்லாம் இருக்கிறது, நரகம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர், அந்த நரகத்தில் விக்கல் ஏற்படக்கூடிய சிக்கக்கூடிய உணவுகள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால், அன்றைய மறுமை நாள், அந்த கியாமத் நாளின் போது பூமியும் மலையும் ஒன்றோடு ஒன்றாக மோதி
சிதறி அது தூள்களாக ஆக்கப்படும். நபியே, உண்மை ஒரு தூதராகவும் ஷாஹிதாக சாட்சி சொல்பவராக நாம் அனுப்பியிருக்கிறோம். ஃபிரௌன் தூதுவரை அனுப்பிய போது அடுத்த பக்கம் 576 ஃபிரௌன் இடத்தில் தூதர் வந்தபோது அந்த தூதுவரை அவன் பொய்ப்பித்தான், அவனை நாம் கடுமையாக பிடித்தோம். அல்லாஹ்வுடைய அதாப் வந்த பிறகு எங்கே நீங்கள் தப்பிக்க முடியும்? ஃபகைஃப தத்தகூன் இன் கஃபர்தும், நீங்கள் காஃபிராகவே வாழ்ந்து மரணித்தால் எப்படி அல்லாஹ்வுடைய அதாப் விட்டு தப்பிக்க முடியும்? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? குழந்தையை கூட நரைக்க வைக்கக்கூடிய நாள். எப்படி கியாமத்தை பற்றி சொல்லும் போது ஒரு பெண் பால் ஊட்டக்கூடிய பிள்ளையை மறந்துடுவா, பிரசவமாக இருக்கக்கூடிய பிள்ளையை பற்றி எடுத்துருவா, அந்த மாதிரி குழந்தை கூட நிறைச்சிரும் கியாமத்து நாளில் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வானம் சிதறிவிடும், இதெல்லாம் நடந்தே தீரக்கூடியது. கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிடாதீங்க. கான வஅதுஹு மஃஊலா, இந்த காரியங்கள், இந்த வாக்குறுதிகள், இந்த செய்திகள் எல்லாம் நடந்தே தீரும். நோ டவுட். இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இதெல்லாம் நினைவூட்டிகள், நடக்க போதுங்கிறதுக்கான ரிமைண்டர்ஸ். இந்த ரிமைண்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க. ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கல. உலகத்தில் எத்தனையோ காரியத்தை நம்ம செய்யணுன்ட்டு முக்கியமான காரியம்னா அந்த ரிமைண்டர்ஸ் மறந்துட்டேன்னு ஓடுறோம்ல, இதெல்லாம் மறுமைக்கு நீ தயாராக வேண்டிய ரிமைண்டர்ஸ். இதை எடுத்து செயல்படு. அடுத்த பெரிய ஆயத்து 20வது ஆயத்து, இது ஒரு அழகான கதையை சொல்லுது, நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. இன்னும் ரப்பக யாயிலும், அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டான். செகண்ட் ஆஃப், அதாவது முஸம்மிலோட செகண்ட் ஆஃப், சரிங்களா? இன்னும் ரப்பக யாயிலும், அல்லாஹ்க்கு தெரியும் நீங்கள் ஒரு அரை இரவு அளவுக்கோ அல்லது 3/2 பகுதி அளவுக்கோ ஏறக்குறைய நீங்களும் ஒத்தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக், உங்களோட இருக்கக்கூடிய மூமின்கள் தொழுவுறீங்க. அல்லாஹ் தூதருக்கு மட்டும் சொன்னதில்லை, அதோட சஹாபாக்களுக்குமான கட்டளை தான் அது. சும்மா சொல்லக்கூடாது. அரை இரவு இல்லை அதுக்கு மேலே கீழே ஒரு அளவுக்கு நீங்கள் ஏறக்குறைய நீங்கள் தொழுவதான் செய்கிறீங்க, சிரமத்தோடு தொழுவதான் செய்கிறீங்க. இது சிரமம் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் இரவு பகல் அவன் தான் நிர்ணயிக்கிறான். உங்களால் அரை இரவு தொழுதுட்டோமா, அரை இரவோட கொஞ்சம் கூட தொழுவிட்டோமாங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. இன்றைக்கு மாதிரி கிளாக் ஃபெசிலிட்டிலாம் இல்லைல்ல, ஒரு மனக்கணக்கின் அடிப்படையில் தொழுகிறாங்க. அதில் அவங்க பயமும் வருது. நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி அரை இரவு தொழுதோமா, அரை இரவோட கூடுதலாக தொழுதோமா, குறை வைக்கலன்னு நீங்கள் பயப்படுறதையும் அல்லாஹ்க்கு தெரியுது. இனிமே இவ்வளோக்கான சிரமம் வேணாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிட்டு அப்போ தள்ளுபடி செஞ்சுட்டான். ஃபக்ரவு மா தயஸர மினல் குர்ஆன், அதாவது அரை இரவுக்கு மேலே நீங்கள் குர்ஆனை நிறுத்தி ஓதுங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இப்போ ஃபக்ரவு மா தயஸர மினல் குர்ஆன், இப்போ உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நின்று இங்கே தொழுதா போதும், அரை இரவு நின்றாகணும் என்றெல்லாம் இப்போ உங்கள் மீது கட்டளை இல்லை. ஏன்னா உங்களில் நோயாளி இருக்கிறீங்க, உங்களில் பிரயாணிகள் இருக்கிறீங்க, அதாவது பகல் நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க. அதனால் ஃபக்ரவு மா தயஸர மின்ஹு, இரவில் நீங்கள் நின்று தொழும்போது அரை இரவுக்கு மேலே நிற்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம் முடியுமோ, ஒரு புரிதல் சொல்கிறது வந்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ நின்று தொழுதுக்கிறீங்க. அந்த மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை நீ வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிச்சிக்கிறீங்க. ஃபர்லான தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள், ஃபர்லான ஜக்காத்துக்களை நீங்கள் கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுங்கள், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன முற்படுத்துகிறீர்களோ இப்படி இபாதத் ரீதியில் அதுதான் உங்களுக்கு ஒரு மறுமையில் கிடைக்க போகுது. வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் பாவமன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் சொல்லி தள்ளுபடி செஞ்சு இந்த சூரா முடிச்சிட்டான். இரவு நேரத்துக்கு ரொம்ப நேரம் தொழுணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா தஆலா லேசாக்கிட்டான். அடுத்து 74வது சூரா முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர், இதுவும் அதே அர்த்தம் தான், போர்வை போத்தி இருப்பவரே. இத்தஸர என்றாலும் போர்வை போத்தி கொண்டார், இஸ்ஸமல் என்றாலும் போர்வை போத்தி கொண்டார்னு அர்த்தம். அதுலேருந்து அந்த வார்த்தை தான். இரவு வணக்கத்தை பற்றி அதிகமாக சொன்னான்னா இப்போ பகல் வேலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முத்தஸிர், போர்வை போத்தி இருப்பவரே, கும், எந்திரிங்க, ஃபஅன்திர், நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக, ஒரப்பக ஃபகபிர், அல்லாஹ்வை போற்று புகழ்வீராக, சியாபக ஃபதாஹிர், உங்களை ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. அதாவது இனி நஜீஸ் அழுக்குகள் எதுவுமே எல்லாம் அளவுக்கு நம்ம இபாதத் செய்ய போகிறனால சுத்தமாக இருங்க. ருஜஸ ஃபஹ்ஜுர், அதே மாதிரி ஈமான ரீதியிலும் சிலைகள் இது போன்ற வணக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு முற்றிலுமாக விலகி நீங்கள் இருக்க வேண்டும், மக்களும் இருக்க வேண்டும். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், யாருக்கும் எந்த உபகாரம் செஞ்சுட்டு நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்துடாதீங்க. இனிமேல் எதிர்பார்ப்பே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இனிமேல் சொல்லடி கல்லடி தான் விட போகுது அப்படின்னு நல்லதில் சொல்லிட்டான். இது பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஆழமான கருத்து உள்ள வார்த்தை. எல்லாருக்குமே இது பொருந்தும். யாருக்குமே எதையுமே ஒரு தாயாக இருக்கக்கூடியவர், மார்க்க பணி செய்யக்கூடியவர் அதிகமாக எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்காக செய்கிறத செய்யணும். சுப்ஹானல்லாஹ். வலி ரப்பிக ஃபஸ்பிர், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்குங்க. எந்த இடர்களையும் சிரமங்களையும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் வாழுங்க. ஃபைதா நுக்லிர ஃபின் நாகூர், சூர் ஊதப்பட்ட உலக அழிவு ஏற்பட்டால் அந்த நாள் கடுமையான நாளாக இருக்கும். யாருக்கு? காஃபிர்களுக்கு கடுமையான நாளாக அது இருக்கும் என்று சொல்லி, நபியே, நான் யாரை தனிமையில் படைத்தனோ அவனை விட்டுருங்க. தர்னி வமன் ஹலகுது வஹீதா, யாரை நான் தனிமையில் படைத்தேன் அவனை விட்டுருங்க. ஜஅல்து லஹு மால மம்தூதா, அந்த மனிதனுக்கு, இந்த இறை நிராகரிப்பாலான மனிதனுக்கு நாம் செல்வங்களையும் குழந்தை பாக்கியங்களையும் குழந்தை வளங்களையும் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சும்மா எச்சமாக நசீத், அவனுக்கு நான் மறுமையிலே அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கான். கெல்லா நடக்காது. இந்த கெல்லாம் நிறைய வரும்னு சொன்னேன்ல, அப்படி அவனுக்கு உலகத்தில் நம்ம நிறைய கொடுத்துட்டனால மிதப்பிலையும் திமுறலையும் இந்த மாதிரி எனக்கு மறுமையிலும் கிடைக்கும், மறுமை எனக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சவங்களுக்கு தான் மறுமை.
என்று சொல்லி நமது வசனங்கள் எல்லாம் அவனை எதிர்க்கிறான். அவனை நான் பெரிய ஒரு சிகரத்தில் சிக்க வைப்பேன், நீ பெரிய சிகரத்தில் சிக்க இன்னும் ஃபக்கர வகத்தர். அவன் இந்த குரானை பற்றி சிந்திக்கிறான். சரி, இப்போ அவன்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். பெரும்பான்மையான தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க வலீத் பின் முகீரா. எங்கே இலி பிரிவின்னு ஒருத்தனை சொன்ன பார்த்தீங்களா, அதே வலீத் பின் முகீரா விஷயத்தில் தான் சொல்லப்படுது. ஏன்னா வலீத் பின் முகீரா அபூ ஜஹல் தான் முக்கிய கொடிய காஃபிர்கள், கொடிய எதிரிகள். அதுலேயும் வலீதுங்கிறவன் பெரிய செல்வந்தன். அதனால தான் அவன் தான் நபியாக்கப்பட்டிருக்கும் நிறைய பேரும் சொன்னாங்க. சரி ஹைர், அவதான் நாங்கள் ஏற்றுருப்போன்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், காஃபிராய் வாழ்ந்து இறந்து போனவன். சரி ஓகே, அவனை பற்றி தான் எல்லாம் முக்கியமாக இங்கே சொல்கிறான்னு தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க. குரான் அவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான், இது உண்மையான குரானாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அவங்களுக்கு மொழித்திறன்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ ஒன்றுமே இப்போ எழுத படிக்க தெரியாத முகமது சொல்கிறாருன்னா இது முகமது வார்த்தை இல்லை, அது அல்லாவோட வார்த்தையாக தான் இருக்குமோன்னு யோசிக்கிறான். அவனுக்கு அல்லாவோட வார்த்தை தான் இருக்குங்கிறது உள் மனசுக்கும் தெரியுது. ஆனால் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு மனசு வரலை, விட்டு கொடுக்கவும் அவனுக்கு வரலை. அதனால் என்ன செய்யறான், சும்மா நதர அப்படி பார்க்குறான், ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்க்குறான். என்னதான் சொல்ல போகிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டுன்னு சொல்ல போகிறான்னு பார்த்தா சும்மா பசர் அப்படி மூஞ்ச கடுக்கெடுத்துக்கிட்டு, மூஞ்ச சுருக்கிக்கிட்டு, முகத்தை அப்படியே வாடின மாதிரி ஆக்கிக்கிட்டு, எனக்கு இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது பார் வஸ்தக்பர் புறக்கணிச்சிட்டு போயிட்டான். இது குரானும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு பெருமையாக பேசிட்டு போயிட்டான். அப்போ என்னதான் சொன்ன ஃபகால் இன் ஹாதா இல்லா சிஹ்ரு யுக்ஸர், இது ஒரு வசீகரமான ஒரு சூனியம், அதில் வசீகரப்படுத்தி மக்களை அவர் இழுத்துட்டார், நாங்களாம் தெளிவான ஆள், நாங்களாம் இருக்கப்பட மாட்டோம் என்று அவன் சொல்லிட்டான். இன்னஹாதா இல்லா கவுலுல் பஷர், மனிதனின் பேச்சு தான் இது, இறைவனின் பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி ஓ சவுஸ்லி சக்கர், நான் உன்னை நரகத்தில் புகுத்துறேன், அப்போ நீ சொல்லி இது நான் மனிதனுடைய பேச்சு என்று சொல்லி சக்கர் எனக்கூடிய நரகத்தில் அவன் புகுத்தப்படுவான். இப்படிப்பட்ட எல்லா காஃபிர்களும் புகுத்தப்படுவார்கள். அது விடாது யாரையுமே, லா துபுக்கி வலா தசர், யாரையும் சும்மாலாம் அந்த நரகம் விடாது என்று சொல்லி இந்த நரகத்தின் காவலாளிகள் அலேஹா திசாத் அஷர் 19 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறான். இது என்ன 19 பேர், இது ஒரு சோதனைங்கிறான். அல்லாஹ் 19 பேர் வச்சிருக்கான், அதில் என்ன நீ கேள்வி கேட்கறது, ஏன்னா இதில் கேள்வி கேட்டாங்க, அது என்ன 19 பேர் அப்படின்னு சொல்லி. அல்ல அடுத்த பக்கத்தில் சொல்கிறான். இதோட இந்த சூரா முடிய போது 578க்கு வாங்க. வமா ஜாலின் அஸ்ஹாபன்னார் இல்லா மலாய்க்கா, அதான் நரகத்தின் காவலாளிகளாக நாம் மாணவர்களை தான் வச்சிருக்கோம். அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 19 என்பதை ஒரு சோதனைக்காக காஃபிர்களுக்கு வச்சிருக்கோம். அது என்ன 19 பேர், அவங்க 19 பேர் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது என்ன 19ங்கிற ஒரு நம்பர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களா அதுக்காக. ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதை உறுதியாக நம்புவார்கள் என்பதற்காகவும் அவங்களுடைய ஈமான் வலுப்பெறும் என்பதற்காகவும். ஏன் வலுப்பெறுது அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், முன்னாள் வேதத்தில் நரகத்தின் காவலாளிகள் 19 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19ன்னு சொல்லும் போது அவங்களுடைய உண்மையான வேதக்காரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பிய வேதக்காரர்கள் இதை கொண்டு உணர்வு பெற்றார்கள். சரிதான், அப்போ நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட சரியாக சொல்லப்பட்டிருக்குண்டு. சுப்ஹானல்லாஹ், இப்போ ஈமான்தார்கள் ஈமான் அதிகரிப்பதற்காகவும் வேதக்காரர்கள் உறுதி கொள்வதற்காகவும் நம்ம இப்படி ஆக்கியிருக்கோம். ஆனால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, இறை நிராகரிப்பாளர்கள் இந்த மாதிரி 19 என்று சொல்லி இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுறான் அப்படின்னு அவங்க திமிரா தவறாக பேசுகிறார்கள் என்றால் அதில் சொல்லி செகண்ட் ஹாஃப்க்கு வாங்க. சூரா முத்தஸிருடைய நட்சத்திர சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக என்று இதெல்லாம் பற்றி சொல்லி அந்த நரகம் மிக கொடியது என்று சொல்லி குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்த செயலோடு பிணையாக படைக்கப்பட்டிருக்கு. செஞ்ச செயலை அனுபவிச்சே தீரும். நல்லதுன்னா அதுக்கு நல்லது அனுபவிக்கும், கெட்டதுன்னா கெட்டது அனுபவிக்கும், அனுபவிக்காமல் போகாது என்று சொல்லி சொர்க்கவாசிகள் ஆனால் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் பாவிகளை பார்த்து, எப்படா அந்த நரகத்தில் வந்து விழுந்தீங்க, ஏன்டா விழுந்தீங்க, மே சலக்கக்கும் ஃபீ சக்கர் மே சலக்கக்கும் ஃபீ சக்கார் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், 4 காரணம் சொல்லுவாங்களாம். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, நாங்கள் ஏழைக்கு உணவளிக்கலை, நாங்கள் வீணான விஷயங்களை மூழ்கி இருந்தோம், அதே மாதிரி இந்த நாளை நாங்கள் பொய்ப்பித்தோம். அதாவது நாங்கள் காஃபிர்களாக இருந்தோம், இந்த எந்த நல்ல அமல்களையுமே நாங்கள் காஃபிராக இருந்தனால செய்யவில்லை, எங்களுக்கு மௌத்தும் வந்துருச்சு, நாங்கள் மரணமும் அடைஞ்சிட்டோம் அதே நிலையில் என்று அல்லாஹ் தஆலா அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி காட்டுறான். இந்த செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. அவர்கள் எந்த பரிந்துரையும் பலன் அளிக்காது. அடுத்த பக்கம் 579 ஒரு கால்வாசி பக்கத்தில் இந்த சூரா முடியுது. அவர்கள் காட்டு கழுதைகளை போன்று ஆகிவிட்டார்கள். காட்டு கழுதைகள் சிங்கத்தை பார்த்தா விரண்டு வரும். ஃபார்வர்ட்ஸ் மீன் கஸ்வரா, சிங்கத்தை பார்த்து விரண்டு வரக்கூடிய காட்டு கழுதையை போன்று குரானை கேட்டு நல்ல போதனை கேட்டு விரண்டு ஓடுறாங்க. அப்போ என்ன நடக்கும், இவங்களுக்குன்னு ஒரு குரானை இறக்க பண்ணணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. கல்லா, அதெல்லாம் இவங்களுக்கு அப்படிலாம் இறக்கவும் படாது. இவன் எதிர்பார்க்குற ஆசை நியாயமான ஆசையும் கிடையாது. பெல்லா யஹாஃபுல் ஆஹிரா, உண்மையிலே மறுமை பயப்படாதவனா இவன் இருக்கிறான். இது ஒரு நினைவூட்டியாக இருக்கிறது. இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ் நாடியவர்கள் இதை கொண்டு நல்ல உணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அஹ்லு தக்வா வ அஹ்லுல் மக்ஃபிரா, அல்லாஹ் தக்வாவுக்கு சொந்தக்காரன், மன்னிப்பதற்கு அவனே தகுதியுடையவன் என்று சொல்லி சூரா முத்தஸிர் முடியுது. அடுத்த 3 சூறாவை அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.